Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 with the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with me, don't even try to put the... ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் பாகுபலி ஸ்டார் கவின் மற்றும் பலர்லாம் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்டோரி தான். நம்ம கவின் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டார் ஆகணுன்ட்டு அவங்க அப்பா பிளான் பண்ணுறாரு. என் பையனை ஒரு ஸ்டார் ஆகணும், ஒரு ஹீரோ ஆகணும், ஒரு சினிமாவில் வந்து பெரிய இடத்துல வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் அந்த அந்த இடத்த ரீச் பண்ணாரா இல்லையா? இந்த படத்தோட சிம்பிளான லைனு இவ்வளோ தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து இந்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மாய கண்ணாடி மாதிரி இருக்கும். படம் வந்து நம்ம சேரன் படம் மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு அவார்டுக்கோசம் ட்ரை பண்ண மாதிரியே இருக்குது இந்த படம் வந்து. வேறு ஒன்றும் இல்லை. கவினுடைய ஆக்டிங் வந்து சூப்பர், அருமையாக பண்ணி. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் சூப்பர். அதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மூவி தான், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து ஸ்டோரி, சின்ன வயசு ஸ்டோரி ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டோரி ஒன்று, அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கவின் வந்து ஸ்டார் ஹீரோ சான்ஸ் கோசம் நிறைய இடம் காலேஜுக்கே போக மாட்டார். போகிற காலேஜ் 2 நாள் போனாங்கன்னா படிப்பு உடனே என்ன பண்ணுறாரு, எங்கெங்கே ஹீரோ சான்ஸ் கோசம் எங்கெங்கே போய் இது பண்ணணுமோ ட்ரை பண்ணணுமோ எல்லா இடமும் ட்ரை பண்ணணும். இதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து முக்கியமான விஷயமும் எதுவுமே சொல்ல மாட்டார். அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. இது மாதிரி ஏன்டா லைஃப்பில் கேட்டு போகிற இதெல்லாம் வந்து யாராருக்கு அமையுமோ அப்படிதான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயமே அப்படி தான். இந்த படத்தில் வந்து இந்த ஸ்டார்ன்றது ஒரு வாரிசு மூலிமா தான் வரணுன்ற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் முழுமையாக வரணும்னா அவன் எவ்வளோ அடி போடுவான், எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லாம் காமிக்கிறது நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்மளுக்கு ஏதோ மொட்டையாக போனாலும் ஃபஸ்ட்டு சின்ன வயசு ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் லவ்வுக்கு அப்புறம் இன்னொரு லவ், அதுக்கப்புறம் ஒரு பல ட்ராமா ஃபைட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ நவுந்து போனோம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 20 நிமிஷம் நம்மளுக்கு படத்தையே வேறு மாதிரி யூக்குள்ளே காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி மூச்சு ஒரு பக்கம் இதுவாகிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார் ஆகிறதுக்கு எப்படி பிளான் பண்ணுறது, மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணமாக, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் போய் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் இவர் என்ன பண்ணாருன்னு தான் பார்க்கணும். மற்றதில் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் பார்க்கலான்னா கண்டிப்பாக கவின் கோசம் பார்க்கலாம். சூப்பராக ஒரு அம்சமாக ஒரு வேறு மாதிரியும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு மாதிரியாக கொடுத்து ஒரு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃபில் வந்து லாஸ்ட் 20 நிமிஷம் பர்ஃபெக்ட் ஆக்டிங், சூப்பர் ஆக்டிங், நல்லா செம்மையாக பண்ணியிருந்தார். இன்னும் வந்து இவருக்கு மட்டும் ஹீரோயின்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஐயூக்குள் காமியாவது அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் ரீச்சாக பேஸ் காமிக்கிற மாதிரி, இவங்களை டம்மியாக கொஞ்சம் லைட்டாக காமிக்கிற மாதிரி ஹீரோயின்லாம் காமிச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் ஹீரோயின் வர சொல்லவும் அதே அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. செகண்ட் ஹீரோயின் வர்றது வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு கருத்து ஊசி போகிற மாதிரி அடிக்கடி போட்டு அவங்கள இது பண்ணுறது ஒரு இதுவாக தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு ஏதோ ஒன்று இதுவாக இருந்தது. ஆனால் அவங்க எடுக்கிற ரிவெஞ்ச் எல்லாம் நல்லா இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் தான். ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். யுவன் சங்கர் மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தார். மியூசிக்கோட சாங்ஸ்லாம் ஒரு அவருடைய சாங்ஸே ஒரு சூப்பராக ஒரு சாங்ஸ் போட்டு அந்த படத்தை மேனேஜ் பண்ண விஷயம் சூப்பராக இருந்தது. நல்லா அருமையாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூக்குள்ளே நம்ம வெற்றிமாறன் காமிக்க சொல்ல ஒரு சின்ன ஒரு சீன் தான். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ட்ராஜிடாமா நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஸ்கூல்லேருந்து காலேஜ் வர ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கருப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து நீ கண்டிப்பாக ஏன்னாண்டா ஒரு வீடு வரணும், லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அவன் டைரக்ஷன் ஆகி அவன் வர சொல்ல ரெவெஞ்ச் எடுக்கிற அந்த ஒரு சீன் நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா
நல்ல ஒரு இது அந்த 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 இடத்த நடக்கிற விஷயம்தான் வந்து படம் பூரா ஸ்டார்ட் ஆகுது. அவன் அவன் ஃப்ரெண்டு எப்படி டைரக்ஷன் ஆகியும் மறுபடியும் இவங்ககிட்ட வந்து நிற்க சொல்ல அப்போ தான் படமே விறுவிறுப்பாக அந்த ஒரு 20 நிமிஷம் ஆக்டிங் சூப்பர் சூப்பர். கவினுடைய ஆக்டிங் செம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். கண்டிப்பாக பார்க்கலாம், பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான மூவி தான், மிஸ் பண்ணாதுங்க. என்ன ஒன்று பொறுமையாக படம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து துரு துரு துருன்னு படம் போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா சூப்பராக ஆக்டிங் சூப்பர் அருமையாக பண்ணியிருந்தார் கவின். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி தான், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, மாயா கண்ணாடின்னு சொல்லலாம். ஓகே, ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.